எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா வேர்ல்டு வார்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு? ரேண்டமா ஒரு லீடர் கோவம் வந்து சரி இன்னைக்கு ஒரு வார் பண்ணலாம்னு சொல்ல மாட்டாங்க. there is something deeper பவர் அண்ட் பவரோட அல்டிமேட் டூல் மணி. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா மணி இஸ் நாட் ரியல், உண்மை இல்லை. அது வெறும் பேப்பர் இல்லைன்னா உங்க ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு நம்பர். அதோட வேல்யூ நம்மளோட பிலீஃப் மட்டும்தான். ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிஸ்டம்ல கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும், ஆனால் ரியல் திங்ஸ் லைக் லேண்ட், ஆயில், ஃபுட் அவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆகாது. அதனால தான் ப்ரெஷர் பில்ட் ஆகி கடன் மேலே போகுது, டெப்ட் மேலே போகுது. ஏன்னா இவன் அவன்கிட்ட கடன் வாங்குறான், அவன் இவன் கிட்ட கடன் வாங்குறான், கடைசியில் யார்கிட்ட தான் கடன் இருக்கு? எல்லா நாடும் கடன்ல இருக்கு. மொத்த சிஸ்டமே கம்ப்ளீட்டா அன்ஸ்டேபிள் ஆயிடுது. ஹிஸ்டரியில எப்போலாம் எக்கனாமிக் ப்ரெஷர் பீக்குக்கு போயிருக்கோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாத ஒரு மேசிவ் மார்க்கெட் கிராஷ் நடக்கும், இல்லைன்னா ஒரு மேசிவ் வார் நடந்திருக்கும். வார்ஸ் பேசிக்கலி என்ன பண்ணும்னா மார்க்கெட் கிராஷ், வெல்த் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அ டோட்டல் சிஸ்டம் ரீசெட் பண்ணும். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வார்ஸ் வெறும் ஈகோனால நடக்குதா இல்ல எக்கனாமிக் கண்ட்ரோல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் கேமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணி இஸ் ரியல் ஆர் ஜஸ்ட் அன் இல்யூஷன்? கமெண்ட் பிலோ.